வணக்கம் நண்பர்களே, தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, கடந்த 2 நாட்களாக பழனியில் முருகன் மாநாடு நடந்திருக்கு. திமுக கவர்மெண்ட் முருகன் மாநாடு நடத்தியிருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் தலைமையில் அந்த மாநாடு நடந்துச்சு. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி வழியாக அந்த மாநாடு தொடங்கி வச்சாரு. இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இந்த மாநாடுடைய பின்னணியில் பயங்கர ஒரு டிபேட் நடக்குது. தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் என்ன குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காருன்னா, சரியா 1 வருஷத்துக்கு முன்பாக சனாதன தர்மம் இருக்கக்கூடாது, டெங்கு, கொசு, மலேரியா மாதிரி சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினாரு 1 வருஷத்துக்கு முன்பாக. இப்போ கரெக்டாக 1 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா, பழனியில் முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு திமுக ஒரு டிராமா போட்டுக்கிருக்கு அப்படின்னு அண்ணாமலை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த பழனியில் நடக்கக்கூடிய முருகன் மாநாடு வெறும் ஆன்மீக மாநாடு மட்டும் கிடையாது, இது தமிழர் பண்பாடு மாநாடு, தமிழர் பண்பாட்டுக்கான மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடுறாரு. தமிழர் பண்பாடு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டதுனால இந்த விஷயத்தை நான் சொல்றேன். தமிழ் பண்பாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா 3 முக்கியமான நபர்களுடைய பேரை நம்ம புறம் தள்ள முடியாது. 3 முக்கியமான நபர்கள். தமிழ் பண்பாடு கலாச்சாரம் அப்படின்னாலே இந்த 3 பேருடைய பேரை நம்ம சொல்லி ஆகணும். 1 திருவள்ளுவர், 2 தொல்காப்பியர், 3வது கம்பர். இந்த 3 பேரும் மிக முக்கியமான நபர்கள் தமிழ் பண்பாடை பொறுத்த வரைக்கும். திமுக என்ன சொல்லுது, நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லுது. திராவிட மாடல் அப்படின்னா பெரியாருடைய மாடல் அப்படின்னு திமுக சொல்லுது. அப்படிப்பட்ட பெரியார் அவர்கள் திருவள்ளுவரை பற்றியும் தொல்காப்பியரை பற்றியும் கம்பரை பற்றியும் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா கடந்த காலத்தில் அப்படின்னு அண்ணாமலை ஒரு ஃப்ளாஷ்பேக்கை சொல்கிறாரு. திருவள்ளுவரை பற்றி பெரியார் என்ன தெரியுமா குறிப்பிட்டிருக்காரு, காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்துக்கு ஆதரவு கூறும் வகையில் பகுத்தறிவை பற்றி கவலைப்படாமல் நீதி கூறும் முறையில் தம் மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றார் திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவரை பெரியார் பேசியிருக்காரு. எப்படி மறுபடியும் சொல்றேன், காலத்திற்கு ஏற்ற வகையில் திருவள்ளுவர் காலத்திற்கு ஏற்ற வகையில் ஆரிய கருத்துக்கு ஆதரவு கூறும் வகையில் பகுத்தறிவை பற்றியெல்லாம் கவலைப்படாம நீதி கூறும் முறையில் தம் மத உணர்ச்சியோடு ஏதோ கூறி சென்றார், ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு திருவள்ளுவர் அப்படின்னு திருவள்ளுவரை பெரியார் குறிப்பிட்டிருக்காரு. தொல்காப்பியர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஆரிய கூலி, ஆரிய தர்மத்தை தமிழ் இலக்கணமாக செய்துவிட்ட மாபெரும் துரோகி அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியரை பெரியார் இப்படி குறிப்பிட்டிருக்காரு. கம்பரை பத்தி என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, கம்பர் இன்றைய அரசியல்வாதி போன்றவர், முழு பொய்யன், முழு பித்தலாட்டக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு கம்பரை பெரியார் குறிப்பிட்டிருக்காரு. அப்ப தமிழ் பண்பாடுல மிக சிறந்த கவிஞர்களாக இருக்கக்கூடிய திருவள்ளுவரை பத்தியும் தொல்காப்பியரை பத்தியும் கம்பரை பத்தியும் பெரியார் சொன்னது இது. திராவிட மாடல் அப்படின்னா பெரியார் மாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய திமுக இப்போ தமிழ் பண்பாடு அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு டிராமாவை பழனியில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இந்த பாயிண்ட்டை முன் வச்சிருக்காரு. இதுவும் ஒரு பெரிய ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கு. அடுத்து இன்னொரு பெரிய டிபேட் என்ன தெரியுமா, இந்த முருகன் மாநாட்டில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் தேடி பார்க்கும்போது ஒருத்தர் கலந்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் ஃபர்ஸ்ட் ஒரு டிமாண்டை முன் வச்சிருந்தாங்க. யாரு, சுகி சிவம் இருக்காரு பார்த்தீங்களா, யார் கலந்துக்கிட்டாலும் சரி கலந்துக்கலைனாலும் சரி இந்த முருகன் மாநாட்டில் சுகி சிவம் கலந்துக்க கூடாது அப்படின்னு பாஜகவினர் சொன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா, சுகி சிவம் பார்த்தீங்கன்னா பழனியில் இருக்கிறது முருகனுடைய சிலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர். பழனியில் இருக்கிறது முருகனுடைய சிலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் பேசிட்டு இப்போ பழனியில் நடக்கக்கூடிய முருகன் மாநாட்டில் சுகி சிவம் கலந்துருக்காரு அப்படின்னு பாஜகவினர் இதற்கும் எதிர்ப்பு தெரிவிக்க இது ஒரு மூணாவது டிபேட். இது 4வது டிபேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போடப்பட்ட சாப்பாடு, முருகன் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு போடப்பட்ட சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெனு லிஸ்ட் வெளிவந்திருக்கு. அந்த மெனு லிஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக தமிழ் பண்பாட்டு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறீங்க திமுக, போடப்பட்ட அந்த சாப்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ஆங்கில பெயர்களாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தான் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா லிச்சி சந்தேஸ், இந்த லிச்சி சந்தேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையான உணவு, இது பெங்காலி உணவு அப்படின்னு சொல்கிறாங்க. மலபார் கீ ரைஸ், அடுத்து ஒயிட் குருமா, இது மாதிரி பிந்தி ஃப்ரை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்னென்னமோ ஆங்கில பேர்களாக இருக்குது. தமிழர் பண்பாடு மாநாடு அப்படின்னு சொல்கிறீங்க, அட்லீஸ்ட் அதில் போடப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டுக்கு கூட தமிழ் உணவுகள் எவ்வளவோ இருக்குது, அதனுடைய டைட்டிலையாவது அட்லீஸ்ட் தமிழில் கொடுத்துருக்கலாம். ஸோ இப்படி தான் நடந்திருக்கு பழனியில் முருகன் மாநாடு அப்படின்னு பாஜக சொல்ல பெரிய டிபேட்டு. இதில் முக்கியமாக என்ன கேள்வி அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 1 வருஷத்துக்கு முன்னாடி சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இப்போ 1 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா முருகன் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்துகிறாங்க. இப்போ திமுக ஒன்று புரிஞ்சுக்கிட்டாங்க, என்னன்னா பாஜகவுடைய வளர்ச்சி காரணமாக பாஜக பக்கம் ஹிந்து மக்களுடைய வாக்குகள் பாஜக பக்கம் அதிகமாக சேர்ந்துக்கு இருக்கு. அப்போது இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் இப்படி ஒரு மாநாடை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு
இப்படி வந்து மாநாடு நடத்திருக்காங்க, இது திமுகவுடைய டிராமா அப்படின்னு சொல்லிட்டு பாஜக சொல்ல அதுக்கு திமுக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஸோ இந்த டாபிக் இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸில் பேசு பொருளாக மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன், கடைசி அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முருகன் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு, சனாதன தர்மத்தை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு ஒரு வருஷத்துல முருகன் மாநாடை வந்து நடத்துறீங்க. முருகனுக்கு தெரியும், முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. கலாச்சாரத்தை கடந்த 70 வருடமாக வீணாக்கிட்டீங்க, தமிழர் கலாச்சாரத்தை வீணாக்கிட்டு இப்ப தமிழர் பண்பாடு மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போடக்கூடிய டிராமாவை முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. முருகன் திமுகவுக்கு தக்க தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு அண்ணாமலை பேசியிருக்காரு. ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.